நத்தம் அருகே ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன் வழங்குவதில் குளறுபடி. நீண்ட நேரம் காத்திருந்து ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிய மாடுபிடி வீரர்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கொசவப்பட்டியில் வருகின்ற 7/2/2025 அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கான டோக்கன் பதிவு ஆன்லைன் மூலம் நாளை 5/2/2025 முதல் துவங்கவுள்ளது. மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன்கள் வழங்கும் பணி இன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கொசவப்பட்டியில் துவங்கியது. டோக்கன்களை பெறுவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்திருந்த 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அதிகாலை முதலேயே நீண்ட நேரம் காத்திருந்தனர். இந்நிலையில் கொசவப்பட்டி சமுதாய கூடத்தில் மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன்கள் வழங்கும் பணி ஒரே நேரத்தில் துவங்கப்பட்டதால் முறையான வரிசை மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏதும் இல்லாத நிலையில் மாடுபிடி வீரர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் முந்தியடித்துக் கொண்டு டோக்கன்கள் வாங்குவதில் மும்முரமாக இருந்தனர். இதனால் அப்பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதற்கிடையே ஒரு சில நபர்களுக்கு மட்டும் டோக்கன்கள் வழங்கிவிட்டு பின்னர் காவல்துறை மூலம் டோக்கன்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு விட்டது என வீரர்களை அனுப்பி வைத்துவிட்டனர். கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு சில மாடுபிடி வீரர்கள் ஆதார் அட்டை நகல், புகைப்படம், மருத்துவச் சான்று, காலணிகள் மற்றும் துண்டுகள் உள்ளிட்டவை அப்பகுதியில் ஆங்காங்கே சிதறி கிடந்தது. நத்தம் தொகுதியில் நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள டோக்கன் வாங்க நீண்ட நேரம் காத்திருந்த மாடுபிடி வீரர்கள் டோக்கன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர்.